ஓகே, பேசலாம். திரு ஸ்ரீராம், இங்க இந்த திட்டத்தை முற்றுமுதலமா எதிர்க்கல, ஆனா இதுல சில இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டி அதை சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை வைக்கப்படுது. ஆனா அந்த கோரிக்கையை, பரிந்துரையை மத்திய அரசு ஏற்காதது ஏன்? சுருக்கமா. அதாவது இன்னைக்கு பாலகுருசாமி அவர்கள் வைஸ் சான்சலர், தமிழ்நாட்டோட முன்னாள் வைஸ் சான்சலர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, ஒரு அழகான கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அவர் இன்னைக்கு பேப்பரில் லாஸ்ட் ஒரே வரி படிச்சிடுறேன். விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்கும் என்றும் கூறுவதும், சமூக நீதிக்கு ஊறு விளைவிக்கும் என்பதும் மதியினத்தின் உச்சம் என்று கல்வியாளர் பாலகுருசாமி அவர்கள் சொல்லியிருக்கார். அப்பா சிஎம் ஆலாங்க, பையன் சிஎம் ஆலாம், பேரன் சிஎம் ஆலாம், அதெல்லாம் குலத்தொழில் இல்லை. அப்பா டாக்டர் ஆகலாம், பொண்ணு டாக்டர் ஆகலாம், பையன் டாக்டர் ஆகலாம், அதெல்லாம் குலத்தொழில் இல்லை. அப்பா இன்ஜினியராக இருக்கலாம், பையன் பொண்ணு எல்லாம், அதாவது எல்லாரும் பணம் எங்கெல்லாம் பணம் இருக்கோ, அதிகாரம் இருக்கோ, பல பல லட்சங்கள் சம்பாதிக்கலாமோ, அப்பெல்லாம் அது குலத்தொழிலாக தெரியாது. அப்பெல்லாம் அவர் விரும்பி பார்க்குறாருன்றாங்க. இப்போ ஒரு தொழிலை ஒன்று சொல்கிற போது, இப்போ ஒரு கம்பெனி நடத்துகிறாரு, பெரிய பெரிய இப்போ இந்த கம்பெனி நடத்துகிறாரு, இந்த கம்பெனி நடத்துவர், உங்கள் டிவி கம்பெனி நடத்துவர் வந்து நாளைக்கு யார் எடுத்துன்னு வந்து அங்கே வைப்பார்? அவர் வீட்டு ஆட்களை தான் எடுத்துன்னு வந்து வைப்பாரு. இல்ல இன்னொரு பெரிய கார்பரேட் கட்சிகளை, திமுகவின் சார்ந்த கட்சிகள்லாம் பெரிய பெரிய டிவி சேனல்லாம் நடத்துறாங்களே, அவங்க எல்லாம் யார் எடுத்துன்னு வந்து நெக்ஸ்ட் லெவல்ல போடுவாங்க? அவங்களுக்கு அப்புறம் கட்சி தொண்டர்கள் யாராவது போட்டுருவாங்களா? குலம் பார்க்காம வேற எதுவும் பார்க்காம எடுத்துன்னு வந்து சரி இனிமேல் நீங்கள் நடத்துன்னு போடுவாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் குலத்தொழில் தான் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்க? இல்ல உங்க குலத்தொழில நீங்க அதுல ஒத்துக்கினா இதுலயே ஒத்துக்கோங்கன்னு சொல்ல வரீங்க. குலத்தொழில நீங்க உங்களுக்கு வசதிக்காக இன்டர்பிரேட் பண்றீங்கன்னு சொல்றேன். இல்ல பணக்காரர்கள் நீங்க அதை அங்கீகரிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க அது மாதிரி பார்வையை ஒரு மட்டமான பார்வையை பாக்குறாங்கன்னு சொல்றேன். மட்டமான பார்வை தான் உங்க பெர்செப்ஷன் சொல்றேன். இல்ல கொஞ்சம் நீங்க உங்க பெர்செப்ஷன் சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன்? இல்ல நான் குறிக்கல மட்டும் நீங்க குறிக்கல நாகரிகம் இல்ல பாலா. இல்ல மட்டமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. அந்த நீங்க சொன்னதெல்லாம் கேக்குறேன். நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் உங்களை ஏற்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொறுமையா இருங்க. நான் பேசுறேன். நான் ஒரே பேசுற போதெல்லாம் அவ்வளவு அமைதியா நான் இப்போ அமைதியா ஆரம்பிக்கும் போதே நீங்க வந்து அமைதியா தான் இருக்கேன். ஆனா எல்லா வார்த்தையும் அக்செப்ட் பண்ண முடியாது. நான் அமைதியா தான் இருக்கேன். தமிழகத்துல ஊடகங்கள் எல்லாம் இல்ல வேண்டாம், நீங்க நிறைய காரணம் கற்பிக்கிறீங்க. நீங்க நிறைய காரணம் கற்பிக்கிறீங்க. இதுவரைக்கும் ஸ்ரீராம் உங்க சேனல் எல்லாமே நான் ரொம்ப அமைதியா என்ற கட்சியை பார்த்து நான் அமைதியா கஷ்டமான கேள்வியை கேட்டு நீங்க சொல்லுங்க. பேப்பர் ரெடி பண்ணி கொடுங்க. இல்ல நீங்க வேணா क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணி கொடுங்க. எது கஷ்டமான கேள்வி, எது எளிமையான கேள்வி, ஒரு நிமிஷம் நாங்க பேசறத முடிக்கிறேங்க. அதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி முடிங்க. ஆனா மட்டமான வார்த்தைங்க மட்டமான திருப்பியும் சொல்லுவீங்க. ஏன்னா அது அரசியல் செய்ய அனுமதிக்க முடியாது. அந்த வார்த்தையை அனுமதிக்க முடியாது. அரசியல் செய்ய அந்த வார்த்தையை அனுமதிக்க முடியாது. இதை வந்து அரசியல் செய்வது ஒரு மட்டமான தனம். அதனால மாற்றுக்கள் அந்த வார்த்தையை அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் 30 லட்சம் பேர் காஷ்மீர்ல இருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, குஜராத்ல இருந்து, அஸ்ஸாம்ல இருந்து எல்லா மாநிலத்திலையும் கைவண்ண தொழில்கள் இருக்காங்க, கை தொழில் செல்பவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 18 அந்த மாதிரி ஆட்களின் விளிம்பு நிலைக்கு நீங்க இதுவரைக்கும் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவர்களை எதற்காக நீங்க பண்ணிருக்கீங்களா? சிறு குறு தொழில் நசுக்குகிறார்கள் சொல்றாங்களே, அந்த சிறு குறு தொழில்களுக்கு 13,000 கோடி ஒதுக்கிட்டு அவர்களுக்கு எங்க நீங்க 1000 ரூபாய்க்கு நீங்க எல்லாருக்குமா கொடுக்குறீங்க? அங்க தகுதி நடைபெறுன்னு வாயத்தை எடுத்துன்னு வரீங்களே, அப்போ உங்களுக்கு தகுதி இல்லாத பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு அப்போ உங்களுக்கு தோணலையா? அப்ப நான் கேள்வி கேட்க மாட்டேன்னா? தகுதி வாய்ந்த, அது எவ்வளவு கொச்சைத்தனமான விஷயம். தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபான்னு நீங்க சொன்னது எல்லாருக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு நீங்க தகுதி வாய்ந்த நீங்க வச்சா அது தகுதி. ஒவ்வொரு மத்திய அரசாங்கம் ஒரு தகுதி பட்டை வச்சா அது மொத்தம் குலத்தொழில். இதுதான் வந்து மலிவான அரசியல். வேணா பேரை மாத்திக்கிறேங்க, மட்டம்னு சொல்லல, மலிவான அரசியல்னு சொல்றேன். அதாவது 3 லட்சம் செக்யூரிட்டி இல்லாத அன்செக்யூர்ட் லோன் 5%. அவர்களுக்கு ஒரு வீட்டுல 4 பசங்க இருப்பாங்க. ஒரு தொழில் பண்றவர்ல ஒரு பையன் அந்த தொழிலை திருப்பி அப்பாவின் தொழிலை நான் வந்து கண்டினியூ பண்றேன்னு நினைப்பாங்க. அதுல என்னங்க தப்பு? அது அவர் சூஸ் பண்றாருல்ல. அந்தந்த தொழிலை செய்ய, தன் தந்தை செய்யும் தொழிலை நான் செய்ய வேண்டும் நினைப்பவங்க யாருமே இல்லையா? என் தந்தை செய்யும் தொழில் எனக்கு பிடிக்கவில்லை, அவர் வாங்கி கொடுத்த பேண்டையோ நான் போட்டுக்க மாட்டேன் யாராவது சொல்லுவாங்க? நீங்க எல்லாருக்குமான இந்த தொழிலை கத்துக்கிறதுக்கு அல்லது இந்த தொழிலை கத்துக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுல லோன் வாங்கணும்னா உங்க அப்பாவும் இந்த தொழிலை செய்திருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குல்ல, அதுதான் நிபந்தனை இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு வேணும்னா மிச்ச தொழிலுக்கு நீங்க வந்து பேங்க்குக்கு லோனுக்கு போங்க, அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்.
இதுக்கு வர வேண்டாம்ன்றீங்க. அந்த கண்டினியூட்டி வேணுங்க. அந்த தொழில் அறிந்தவர்கள், உங்களுக்கு தெரியுமா கோவில்ல தேர் பண்றாங்களே, எந்த மரம்னு பாலா அவர்களுக்கு தெரியுமா? இல்ல இங்க உட்கார்ந்திருக்க எல்லாருக்குமே எந்த மரத்தில் கோவில் தேர் செய்வதற்கு எந்த மரம் பயன்படும் தெரியுமா? இல்ல இந்த டேபிள் சேர்ல உட்கார்றதுக்கு எந்த மரம் பயன்படும் நமக்கு தெரியுமா? ஒரு கலைஞர்களுக்கும் அந்த இன்டெகிரிட்டிஸ், அத வந்து அதோடைய தனித்தன்மை, அந்த தமிழ் எனக்கு கரெக்டான வார்த்தை தெரியல, இன்டெகிரிட்டிஸ்ன்றது அதுதான் தெரியும். சோ அத வந்து இது வந்து குலத்தொழில் சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்துவதுதான் வந்து வேதனை அளிக்கிறது. விஸ்வகர்மா என்றால் என்ன மீனிங் என்ன சார்? படைக்கும் கடவுளை விஸ்வகர்மான்றோம். இங்க ராவணனை போற்றுபவர்கள் இலங்கையை படைத்தவர் விஸ்வகர்மா. தாத்தா ராவணனை போற்றுபவர்களை தாத்தா வயல்ல மண்வெட்டி பிடிச்சாரு. இன்னைக்கு பேர அமெரிக்காவுல கோடிங் எழுதக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். ஆனா இன்னொரு அந்த தாத்தாவோட பையன் இங்க தான் இருக்கான். அந்த பையனோட பேரன் வேணா அங்க இருக்கான். அவர் குலத்தொழில் சொல்லுவாங்க, நீங்க அவரை அசிங்கப்படுத்துறீங்களா? இல்ல அசிங்கப்படுத்தல. ஓகே இந்திரகுமார், இங்க ரெண்டு விவகாரங்கள். ஒன்று இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம், மற்றொன்று டங்ஸ்டன் விவகாரம். ரெண்டு விவகாரத்திலும் ஏற்கனவே மத்திய அரசுக்கு 2 கடிதங்கள் வாயிலாக கோரிக்கை வைக்கப்படுது. அந்த 2 கோரிக்கைகளும் ஏற்கப்படல அப்படின்னு மீண்டும் அதை தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டுது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல ரெண்டுமே 2 வேறு கூறுகள். முதல்ல விஸ்வகர்மா யோஜனா, இது முழுக்க சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். முழுக்க ஒன்றிய அரசு தன்னுடைய நிதியிலிருந்து செய்கின்ற ஒரு திட்டம். அதை மாநில அரசுகள் கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படின்ற நிர்பந்தத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதை தமிழ்நாடு அரசு நீங்கள் சொல்லுவது போல அப்படியே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அதை நிராகரிக்கிறது. ரெண்டாவது டங்ஸ்டன் அப்படின்றத பொறுத்தவரையில அது முழுக்க ஒன்றிய அரசினுடைய மைனிங் அண்ட் மினரல்ஸ் அந்த துறையின் கீழே செய்யப்படுகின்ற ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் முழுக்க ஒன்றிய அரசு தொடர்புடையது. மாநில அரசுக்கு அதுல எந்த விதமான சேயும் கிடையாது. இதுல முதல்ல அந்த விஸ்வகர்மா யோஜனா அப்படின்றத தமிழ்நாடு அரசு எதிர்ப்பதற்கான காரணங்களை ரொம்ப தெளிவாக தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு செயற்பாட்டாளர்களும் சரி சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அடிப்படையில் அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபேமிலி பேஸ்டு ட்ரெடிஷனல் ட்ரேட்ஸ் அப்படின்றத தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தியும் தோழர் அருணன் அவர்களும் சுட்டிக்காட்டி இருந்தார்கள். இப்போ இந்த ஃபேமிலி பேஸ்டு ட்ரெடிஷனல் பிசினஸ் அப்படின்னு வரும் பொழுது இதுல யாரெல்லாம் உள்ள வர்றாங்க, யாரெல்லாம் வெளியே நிக்கிறாங்க அப்படின்னா, அந்த திட்டத்தினுடைய ஆவணம் கைட்லைன்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. இது யார் யாருக்கானது அப்படின்னா, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுகிறது. ஏன் இதில் ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ் இல்லை? அந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டியில வந்து குளமாக அல்லது தலைமுறையாக தங்களுடைய தொழிலை கடத்த மாட்டார்களா? ஏன் இந்தியாவிலே முற்பட்ட பல சமூகங்கள் வந்து பாரம்பரியமாக பரம்பரையாக தலைமுறையாக ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? சமூகத்தில் மிகவும் மதிப்பான இடங்களில் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களும் கூட கஷ்டப்படும் இடத்தில் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களுக்கு ஏன் இந்த PM விஸ்வகர்மா யோஜனா பயனளிக்கவில்லை? ஏன் அந்த திட்டத்தின் கீழே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பிராமணர்கள்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள், அல்லது கோயில்ல பூஜை செய்பவர்களாக இருக்கிறார்கள்,